எண்ணூர், கடலூர். உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர். அதை கூட்டி சுத்தம் செய்ய ஒரு புரட்சியாளரை தேர்வு செய்யும் போது முதுகலை கல்வியில் எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில் படித்த ஆய்வியல் நிறைஞர், ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர். யாரை நிறுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என் தம்பி கடல் தீவன் இருந்திருந்தால் அவனை நிறுத்தி இருப்பேன். யோசித்தேன் என்னதான் செய்யலான்ட்டு. அப்புறம் அம்மா அமுதா நம்பி சொன்னார்கள், ஐயா ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று அழைத்தவார்கள் என்று சந்தித்து பேசினேன். நான் எதையும் அவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தாத்தா கலியபெருமாளையும் என் அண்ணன் தமிழரசனையும் என் முன்னத்தியர்களை அவர் நன்கு அறிந்திருந்தார். உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தார். உண்மையிலே ஆய்வறிஞராக இருந்தால் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நில்லுங்கள், வெல்லுங்கள். குரலாக இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குங்கள் என்று மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிநாட்டு சாராயத்திற்கு அனுமதி, உள்ளூர் கல்லுக்கு தடை, இது சார்ந்த உங்கள் கருத்து? வெளிநாட்டு சாராயத்தை உற்பத்தி செய்பவரே திமுக மந்திரிகளும் அதிமுக, அன்றைக்கு அதிமுகவோடு நெருக்கமாக இருந்த ஒரு சில குடும்பங்களும் தான் மொத்தம் ஒட்டுமொத்த ஆலையை வச்சிருக்கு. நான் உற்பத்தி செய்கின்ற ஆலைகளிலிருந்து வெளிவருகின்ற பொருள் கட்டாயம் விற்கப்பட்டால் தான் அந்த தொழிற்சாலை இயங்கும். அதிலேருந்து ஒரு திருட்டு பணம் அல்லது பின்வழியாக வருகின்ற பணம் அந்த ஆட்சியாளருக்கு வரும். ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது போர் உபகரணங்கள், போர்க்கருவிகள். இந்த போர்க்கருவிகளை உற்பத்தி செய்யுது அமெரிக்கா. அதிகமாக அமெரிக்காவில் உற்பத்தி செய்கிறவர்கள்லாம் இஸ்ரேல் சார்ந்தவர்கள் தான். அவர்கள் யூத மக்கள். அவர் உற்பத்தி செய்கிற பொருளை எங்கேயாவது கொண்டு போட்டால் தான் அவர் தொழிற்சாலை வளரும். அதுக்காகவே அமெரிக்கா என்ன பண்ணுவோம்னா, அந்த அரேபிய நாடுகளில் தேவையில்லாத சண்டைகளை, ஈராக்காக இருக்கலாம், அதெல்லாம் வரலாற்று பதிவுகள் கொண்டு போடணும். பயன்படுத்தப்பட்ட பொருள் கொண்டு போடணும். நாம் ஒரு எழுதுகோலை வச்சுருக்கிறோம். எழுதுகோலை பயன்படுத்தாமல் 2 ஆண்டு வச்சா திரும்ப எழுதாது. சாதாரண ஒரு எழுதுகோள். அதை போல் இங்கே பயன்படுத்தப்பட்ட பொருள் மீண்டும் நமக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டால்தான் நமக்கு கோடிக்கணக்கான பணங்கள். நான் கூட ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன். 31 ரூபா எரிசாராய ஒரு கால் சீசா விலை, விற்கிறது 140 ரூபா. அப்போ ஒரு சீசாவுக்கு 100 ரூபா. 1 கோடி மக்கள் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு லாபம் 100 கோடி, மாதம் 3000 கோடி, ஆண்டுக்கு 36,000 கோடி, 5 ஆண்டுக்கு 1,80,000 கோடி சாராயத்தில் மட்டும் திருடுறான். அப்போ அதெல்லாம் போய் கொடுப்பாங்களா? அட்சய பாத்திரம்னா கூட சும்மா. மனிதனின் உயிரை கெடுக்கும் எரிசாராயத்திற்கு குளிர்சாதன வசதியுடன் கூடிய பாதுகாப்பு பலன்கள், மனிதனின் உயிர் தேவையான வேளாண் பொருள்களுக்கு பாதுகாப்பின்றி நுழையும் நிலை இருக்கின்ற நிலையை மாற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி என்கிற மைக்.